ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமாருக்கும் சுடருக்கும் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம குமார் இருந்துட்டு சக்திவேல் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா, கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்ப்பா, பொண்ணோட அம்மா கிட்ட பேசி பொண்ணை என் கூட அனுப்பி வைக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லைடா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதுக்காக இப்பவே போகணும்னு சொல்ற? இல்லப்பா, எனக்கு இப்பவே பொண்ணு கூட வெளியே போகணும்ப்பா, சும்மா ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், வேற எதுவும் இல்லப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு நம்ம சக்திவேல் கிட்ட குமார் கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், என்னடா குமார், நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே போய்க்கலான்னு, ஏன்டா இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, நம்ம குமாரோட ஆசைக்காக சரிடா, நான் போய் பொண்ணோட அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னோட பையன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க சொன்னா, அதுக்கு நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களானே எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் கேட்குறேன். இங்கே பாருங்க சம்மந்தி, என்ன விஷயமா இருந்தாலும் கேளுங்க, நம்ம இப்போ சம்மந்தி ஆயிட்டோம்ல, நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். இங்கே பாருங்க சம்மந்தி, என்னோட பையன் பொண்ணு கூட கொஞ்சம் வெளியே போய் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான், அதனால பொண்ணு கொஞ்சம் என் பையன் கூட அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே சுடருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு பாக்கியத்தை பார்த்து, மா வேண்டாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு தலையாட்டுறாங்க. இதை பார்த்து குமாருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. இந்த பொண்ணுக்கு நம்மளை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையோ, அதனால தான் வரமாட்டேன்னு சொல்லுதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அதனால என்ன, என் பொண்ணு கண்டிப்பா மாப்பிள்ளை கூட போயிட்டு வருவா, இங்க பாரு சுடரு, மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லவும், சுடரு நீ அமைதியா போயிட்டு வா சுடரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு குமார் கூட வெளியே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாரு, எதுக்காக என் கூட சேர்ந்து வர, உனக்கு பிடிக்காத மாதிரியே நீ ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போகிறது தப்புங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுடரோட ஃபேஸும் சரி, அவங்களோட ரியாக்ஷனும் சரி, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதை பார்த்த குமார் இருந்துட்டு, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு என்னை வற்புறுத்தினாங்க, அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை சொன்ன உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்க, நான் வீட்டில் கேட்கும்போது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்களே, இப்போ என்ன மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் மட்டும் அப்போ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருப்பீங்க, உங்கள் அப்பா என்னோட அம்மா கிட்டே கேட்டிருப்பாங்க, அங்கே 4 பேரில் எல்லாருக்கும் அசிங்கமாக இருந்திருக்கும், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, நீங்கள் எனக்கு அண்ணன் முறையாச்சு, உங்களை எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களை நான் ராணி மாதிரி பார்த்துவேன், சந்தோஷமாக உங்களை இந்த ஊரில் யாருமே பார்த்துக்காத மாதிரி நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, பணம் காசு இருந்தால் மட்டும் எனக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லை, அது உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியல, ஆனால் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குமாருக்கு பயங்கரமான ஒரு சைக்கோ மைண்ட் வந்துடுது. வந்த உடனே இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தாகணும், அதனால் இந்த பொண்ணை நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதனால் நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரூமா போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடருக்கு தெரியாமையே ஜூஸ்ல மயக்க மருந்தை போட்டு நம்ம சுடரை குடிக்க வச்சு நம்ம சுடரை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமில் இருக்க வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமையில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா, இன்னும் சுடர் வரவே இல்லைம்மா, எங்கம்மா போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, மாப்பிள்ளை கூட தான் அனுப்பி வச்சிருக்கேன், மாப்பிள்ளை சுடருக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம், அதனால் சுடரை நான் அனுப்பி வச்சிருக்கேன், வந்துருவாவ, நீ போய் உன் வேலையை பாரு, இங்கே பாருமா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அந்த பொறிக்கு கூட அனுப்பி வச்சிருக்க, என்னம்மா நினச்சி
நினச்சிக்கிட்டு இருக்க மனசில் நீ? இங்கே பாருடி, நீ என்னடி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே பயங்கர கோவமா, இங்கே பாருமா, எப்பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவோமா அப்படின்னு நம்ம சுடருக்காக இந்த பக்கம் தங்கமயில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுடரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம குமார். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சுடர் வராததை நம்ம தங்கமேலுக்கு தெரிஞ்ச உடனே தங்கமேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, நைட்ல இருந்து சுடரை இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, இப்போ வரைக்கும் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா, அவன் ரொம்ப பெரிய பொறிக்கின்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பாத்தியா சுடர் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவே கிடையாது. இங்கே பாருடி, நானும் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன், அதுவும் சம்மந்திக்கு வேற ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டேன், சீக்கிரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்துருச்சுடி, நானும் தூங்கிட்டேன், நானும் கவனிக்கவே இல்லடி, நான் சம்மந்திக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சக்திவேலுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க, எதுக்காக இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே காரணத்துக்காக தான் என் பொண்ணை உங்கள் பையன் கூட அனுப்பி வச்சேன், இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு வராத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாகுது, முதல்ல என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுடர் அப்போ தான் மயக்கத்துலேருந்து தெளிகிறாங்க. தெளிஞ்ச உடனே தான் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாரு, நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்துருச்சு, எனக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா நீ என் கூட வெளியே வரும்போது மாத்தி பேசுற, உன்னை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, அதனாலதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்க, உன்னை எப்படி யாருக்கும் சொல்லாம இருக்க முடியும், இங்க பாரு, இப்பவே என்னோட அக்காவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்ம தங்கமயிலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம சுடர் ஃபோன் வந்த உடனே நம்ம தங்கமயில் பதறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சுடரு என்னாச்சு சுடரு, நைட்ல இருந்து உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற, என்னாச்சு, எங்க இருக்க இப்போ அப்படின்னு சொல்லவும், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் அழுதுகிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே பதறி போய், சுடரு என்னாச்சு சுடரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த ஒன்று விடாம நம்ம தங்கமயில் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு. இங்க பாரு சுடர், எங்க இருக்க நீ எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கிட்ட சொல்றாங்க. சுடரும் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க நம்ம தங்கமயிலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு மாணிக்கத்துக்கிட்டேயும் பாக்கியத்துக்கிட்டேயும் பயங்கர கோவமா, இங்க பாருங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பில்லாம இப்படி பொறுப்பில்லாத தனமா ஒரு பொறுக்கி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க, ஆனா அந்த பொறுக்கி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சுடரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி சொல்ற நீ, இங்க பாருங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்ல நம்ம தங்கமயில் கூட கிளம்பி போறாங்க. போன உடனே நம்ம சுடர் அங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நம்ம பாக்கியத்துக்கு, மாணிக்கத்துக்கு, அதுக்கப்புறம் தங்கமயிலுக்கு, இவங்க எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சுடரு என்ன சுடரு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு இவங்கிட்ட நைட்டு சொன்னங்கா, அதனாலதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கா, இங்க பாருங்க என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்ப கோவமா குமார் கிட்ட போயிட்டு, இங்க பாருடா பொறுக்கி, எதுக்காகடா என் தங்கச்சியோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அப்படின்னு ரொம்ப கோவமா பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எத்தனையோ பொண்ணை பார்த்தாங்க, ஆனால் எந்த பொண்ணுமே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க, அதனால தான் இந்த கல்யாணமும் எக்காரணத்துக்கு ஒன்று நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், உங்கள் தங்கச்சியை நான் அப்படியே அம்போனெல்லாம் விட்டுற மாட்டேன், உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில் கிட்ட சொல்லவும், அடைச்சி நிறுத்துடா, இனிமேலும் என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ கண்டிப்பா என்னோட தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன், நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஜெயில் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், நான் போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, ஐயோ போலீஸுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் பயந்துதான்
இப்படியெல்லாம் பண்ணனே தவிர நான் தப்பு பண்ணணும்னு நினச்சி வேற எதுவுமே பண்ண கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயிலோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம தங்கமயில ரொம்பவே கோபமாக போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு மயிலு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, ஆரம்பத்துல இருந்து நீ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னால தான் என்னோட வாழ்க்கையும் சரி, இப்போ சுடரோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான். எதுவுமே பேசாத. அதாவது ஒரு பெற்றவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பெற்றவங்க கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோன்னு தெரியல அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சக்திவேல் சொல்லவும் முத்துவேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சக்தி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, இவ்வளோ கேவலமான விஷயத்த உன் பையன் பண்ணானா, அதுவும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற கால் பண்ணி சொல்லிட்டாங்களா, இங்கே பாரு சக்தி, அதனால தான் சொன்னேன் இந்த சம்மந்தம் நம்மளுக்கு வேண்டான்னு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பையன் எதுக்காக இப்படி கீழ்த்தனமான ஒரு வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, ஏதோ இந்த கல்யாணம் நின்றுடுமோ, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயந்து தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், வேறு எதுக்காகவும் இப்படியெல்லாம் பண்ணலைண்ணே. நீங்களாவது என்னோட பையன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுங்கண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம குமாரை பல்லுன்னு சரியான அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, இந்த கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு பயந்து தான் பெரியப்பா இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் பண்ணதை நியாயம்லாம் படுத்தலை. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு கிடைக்காம போயிடுமோ, நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் கூட இருக்காதோன்னு பயந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். என் கூட தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்னடா மன்னிச்சிருங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்போ மன்னிச்சிருங்கன்னு வேற சொல்கிற, உனக்கு வெக்கமா இல்லை, இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கே அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. என்னோட தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு என்னோட அம்மா கிட்டேயும் என் அப்பா கிட்டேயும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க என்னோட பேச்சை கேட்காம பணக்கார சம்மந்தம், இந்த சம்மந்தம் யாருக்குமே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி என்னோட தங்கச்சியோட மனசை மாற்றி அவளை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. அதனால தான் உங்கள் பையன்கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னோடய அப்பா அம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்கன்னு சொன்னதுக்காக இப்படி என்னோடய தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். இப்படியப்பட்டவனை எப்படி சும்மா விட சொல்கிறீங்க? இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவனை ஜெயிலில் பிடிச்சி போடுற வரைக்கும் கண்டிப்பாக என் மனசு ஆறவே ஆறாது. என் தங்கச்சியும் இனிமே கண்டிப்பாக இப்படி ஒரு பொறுக்கிக்கு கழுத்தை நீட்டவே மாட்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நடந்தது போச்சுமா, ஏதோ உங்க தங்கச்சி என் பையனுக்கு கிடைக்க மாட்டாளோன்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அவன் பண்ணது தப்பு தான், நான் நியாயப்படுத்தல. அதுக்காக இந்த கல்யாணம் நடக்காதுன்னெல்லாம் சொல்லாதம்மா, என்னோட பையனை ஜெயிலையும் பிடிச்சி போடாதம்மா. என்னதான் இருந்தாலும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, அவங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் உங்க பையனை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க பையனும் இதுக்கெல்லாம் பயப்படாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க வளர்ப்பு தான் இப்படி ஒரு கேவலமான வளர்த்து வச்சிருக்கீங்களே. இப்படி ஒரு பையனை பெத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு கல்லை கூட பெத்து வச்சிருக்கலாம், அது கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சத்துவேல கண்டபடி திட்டவும், நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ, என்னதான் இருந்தாலும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானம்மா போகிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் நியாயத்து பக்கம் தான் பேசுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே பாருமா, அவன் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. அவன் பண்ணதுக்கு அவன் ஜெயிலுக்கு தான் போகணுன்ற ஆத்திரம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் இவனை நினச்சி இங்கே நிற்கிறானே, இவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுமா. இவனுக்காக மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.
இங்கே பாருங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு நீதி கிடைச்சே ஆகணும். என் தங்கச்சிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இதை விடவே மாட்டேன். போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் பையன் ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி தங்கமயிலே, நீ ரொம்ப ஓவராக தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நிறுத்துறியம்மா. உன்னோட பேச்சு கேட்டுதான் சுடரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் இப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ திரும்ப ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன்னால தான் எங்கள் வாழ்க்கையே நாசமாக போச்சு. எங்களை பிளாக்மெயில் பண்ணி எங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன், தெரிஞ்சுக்கோ. முதல்ல அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா நம்ம பாக்கியத்தை திட்டவும் நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயந்துக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடர், நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ என்ன சொல்கிற? இந்த பொறிக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, இல்லை உன்னோட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, இப்படி ஒரு பொறிக்கையோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாதுக்கா. கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க இவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக என்னால் வாழவும் முடியாதுக்கா. நீ சொன்ன மாதிரி ஒரு நரக வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட வாழ்க்கையை என்னோட அம்மா தான் சீரழிச்சிட்டாங்க. இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேக்கா. நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் என்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்களேக்கா. நான் இப்போ என்னக்கா பண்ணுவேன்? ஐயோ கடவுளே அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி சுடரு, நடந்து போச்சுடி. இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் பேசலாண்டி. இதுக்கு காரணம் மாப்பிள்ளை தானே. நீ மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோயா. மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்துமா. உன்ன மாதிரி ஒரு தாயை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கேவலமான ஒருத்தன் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கானா எந்த ஒரு தாயும் கொந்தளிச்சிருவாங்க. ஆனால் நீ இப்படி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நடந்தது ஒரு அநியாயம், துரோகம், இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, நடந்த விஷயத்த மாற்ற முடியாதுடி. அதனால தான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் டி, நீ தாண்டி ஒரு முடிவு எடுக்கணும். இங்கே பாருமா, இனிமே உலகமே தலகெல்லாம் நின்றா கூட நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவும் வேண்டாம். இப்படி ஒரு பொறுக்கியோடு வாழ்கிறதுக்கு நான் செத்து கூட போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு, கேட்டியா இப்போ உன் பொண்ணு செத்து போறாளாம். இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சுட்டல. நீ செத்து போறேன்னு சொல்லிட்டு சுடரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்ச. இப்போ சுடரவே சாவடிக்க பார்க்குற. நல்லா இருக்கு. இங்க பாரு, நீ அமைதியே இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இனிமே உன்னை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு கூட எனக்கு வாய் வரமாட்டேங்குது. இப்படி ஒரு தாயை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம பாக்கியத்தை பயங்கரமா கேவலமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடி, சுடர் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழும் தாண்டி ஆசைப்பட்டேன். நம்மளை மாதிரி 5க்கும் 10க்கும் ஒரு வேளை சோத்துக்கும் 2 வேளை சோத்துக்கும் சிங்கடிக்கிற பொழப்பு அவளுக்கு வேண்டான்றதுக்காக தாண்டி அவளுக்கு இப்படி ஒரு பணக்கார லைஃப்பில் இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அவள் சந்தோஷமாகவும் ஆசைப்பட்டதை வாங்கிட்டோம் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டும் இருப்பான்னு தாண்டி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க வச்சேன். அதனால தாண்டி என் பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தாண்டி இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் என்னை பார்த்து எப்படியெல்லாம் கேட்குறியடி? வேற எப்படி கேட்க சொல்கிறேன்னு கேட்குறேன். சின்ன குழந்தைக்கு கூட நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு புரியும். ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு எப்படி துணை போகிறேன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இனிமே எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு நாங்களே முடிவெடுக்கிறோம். இங்கே பாரு சுடரு, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு மட்டும் இங்கே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. என்னோட விருப்பம் இல்லாமல் எனக்கு மயக்க மருந்தை கொடுத்து இப்படி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக காலில் இருந்த செருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குமாரை 4 அடி அடிச்சுட்டு, இங்கே பாருடா, இனிமே உனக்கு கல்யாணமே நடக்காதுடா. இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நீ இனிமே வாழ்க்கை முழுக்க சன்னியாசியாக தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்திவேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருமா, என் பையனுக்கு இப்படி ஒரு சாபத்தை விடாதம்மா. என் பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான். என் பையன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, இப்படி ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? வாழ்க்கை முழுக்க ஒரு
கொடுமையான வாழ்க்கையை, அடிமையான வாழ்க்கையை வாழ சொல்கிறீங்களா? அந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. இங்கே பாருங்கக்கா, வாங்கக்கா போகலாம். இங்கே பாருடி, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, கண்டிப்பாக அவனுக்கு கடவுளே தண்டனை கொடுத்துருவாங்கக்கா. இனிமேல் யாருக்கோ எந்த ஒரு போலீஸுக்கோ எங்கேயுமே போகிற தெம்பு எனக்கு இல்லைக்கா. போனால் என்னதான் அசிங்கமாக பேசுவாங்க. அது என்னால் இன்னும் தாங்க முடியாதுக்கா. இனிமேல் யாரும் எனக்கு வேண்டாக்கா, நீ கால் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிடுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாத்தியா சுடர் எவ்வளோ மனசொடைஞ்சு போயிருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க தன்னோட பையனை நினச்சி. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வராரு. வந்த உடனே அதாவது நம்ம பாண்டியனை பார்த்து பாண்டியனோட காலில் விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டப்பா. அப்போதான்ப்பா எனக்கு தெரிஞ்சது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு, நான் எவ்வளோ சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னு. அவங்க கிட்டே இருந்து நான் பணம் வாங்கினது, லஞ்சமாக வாங்கினது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சு இந்த வீட்டிலே இருக்க வைப்பீங்களாப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கவும், இங்கே பாருடா செந்தில், நீ இதை உணரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொன்னேன். அது மிகப்பெரிய பாவம்டா. அப்படி ஒரு விஷயத்த நீ எப்பவுமே பண்ணவே கூடாது, சரியாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இது கோமதிக்கும் சரி மீனாக்கும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா செந்தில், நீ லஞ்சம் வாங்கினது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் மீனாவை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடா. நீ மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, மீனா ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, மீனாக்கா ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி மாமா உங்களால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? நீங்கள் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல மீனாக்காவை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லவும், கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, ஆளுக்கு அண்ணனை திரும்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் எதுவுமே மாற்ற முடியாது. அண்ணன் வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துருச்சு. நானே பக்கத்தில் இருந்து தான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுக்கும்போது அண்ணனோட மனசு எவ்வளோ காயப்பட்டுச்சு, தான் பண்ணது எவ்வளோ தப்புன்னு உணர்ந்துச்சுன்னு நானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அண்ணனை திரும்ப திரும்ப காயப்படுத்துறது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. அதனால் யாரும் அண்ணனை திரும்ப அந்த விஷயத்த பேசி யாருமே காயப்படுத்தாதீங்க. இங்கே பாருங்கண்ணே, மீனாண்ணியை நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, அது உண்மை தானே. முதல்ல மீனாண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மீனாண்ணியோட மனசை எப்படியாவது மாற்ற பாருங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு மீனா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட காலில் விழுந்துடுறாங்க. ஏங்க என்னோட காலில் எதுக்காகங்க விழுறீங்க? முதல்ல காலில் இருந்து எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே பாரு மீனா, முதல்ல என்னை மன்னிச்சிடுறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் எழுவேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, உங்களை மன்னிச்சிட்டேங்க, நீங்கள் எப்போ திருந்திட்டேன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்களை நான் மன்னிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நீ அடிக்கடிக்கு என்கிட்ட லஞ்சம் வாங்குறீங்களான்னு கேட்கும்போதெல்லாம் உன் மேலே எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கும் போது இந்த வாய்ப்பை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. உன்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் இருந்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனா, இனிமேல் எக்காரணத்து கொண்டும் உன்னோட மனசை நான் காயப்படுத்தவே மாட்டேன். இப்படி ஒரு விஷயத்த நான் செய்யவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அதுதான் நீங்கள் மனசார திருந்துட்டீங்களா, திரும்ப எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுல அர்த்தமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கள் மாமா, இப்போது அவர் இவ்வளோ மனசு மாறுந்தது காரணமும் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம்
நடந்திருக்காது. அதே மாதிரி அவருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு, குற்ற உணர்ச்சி எதுவுமே இருந்திருக்காது. இப்போ எல்லாமே இருந்து மனசார திருந்திருக்காரு. இதுதான் எனக்கு வேணும். ரொம்ப நன்றிங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா மீனா, உன்ன மாதிரி ஒரு மருமகளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுமா. உன்ன மாதிரி ஒரு மருமக எங்கள் வீட்டுக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குமா உன்னை நினச்சா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, உங்களை நினச்சாதான் மாமா பெருமையாக இருக்குது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் வளர்ந்தீங்க. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்கள் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம குமார் இருந்துட்டு சுடரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமாரோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. நம்ம குமாரை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி